வணக்கம். சிந்துஸ் கிச்சன் ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, தேன் மிட்டாய். வாங்க பார்க்கலாம். தேன் மிட்டாய் செய்யறதுக்கு நம்ம முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக 1/4 கப் உளுத்தம் பருப்பு, தோல் இல்லாத உளுந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கால் கப் உளுந்துக்கு 1 கப் அரிசி, அதையும் நம்ம தண்ணியில் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் உளுந்தையும் அரிசியையும் ஒன்றா கிரைண்டரில் அரைக்க போகிறேன், தண்ணி விடாமல். இப்போ பாருங்கள், நல்லா மாவு கட்டியாக அரைச்சாச்சு. ஏன்னா நம்ம தண்ணி வேணும்னா விட்டுக்க போகிறோம். இதுக்கு ஒரு பிஞ்ச் சால்ட், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஃபுட் கலரிங் பவுடர் ஃபார்ம்லேயும் வருது, லிக்விட் ஃபார்ம்லேயும் வருது. நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஆரஞ்சிஷ் பிங்க் மாதிரி இருக்குது இந்த கலர் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அடுத்ததான் சர்க்கரை பாகுக்கு 1 கப் சர்க்கரை, அது கூட 1 கப் தண்ணி, அது ரெண்டையும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் இதை ரெடி பண்ணுறதுக்கு. பாருங்கள், இப்போ சர்க்கரைலாம் ஆல்மோஸ்ட் கரைஞ்சாச்சு. சர்க்கரை கரைஞ்ச உடனே லேசாக எலுமிச்சை சாறு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது எண்ணெய் காய வச்சுருக்கோம். அதில் போண்டா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறோம். நீங்கள் முதல்ல 1-2 போண்டா போட்டு பாருங்கள். ஒருவேளை உங்கள் மாவு திக்காக இருந்துச்சுனாக்கா இந்த ஜீராவில் வந்துட்டு இறங்காது. ஸோ 20 நிமிஷம் அந்த சுகர் சிரப்பில் சோக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஊறியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பதத்தை ஒரே கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை ஊறி இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் மாவில் தண்ணி கலந்து போண்டாவாக போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ இங்கே போண்டா ரெடி ஆகிடுச்சு. அதாவது நம்மளோட தேன் மிட்டாய் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை கேர்ஃபுல்லாக எடுத்து சூடாக இருக்கும்போதே அந்த சுகர் சிரப்பில் போட போகிறோம். பாருங்கள், சுகர் சிரப் வந்து உங்களுக்கு 1 கம்பி பதம் 2 கம்பி பதம்னு கிடையாது. இது வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு ஜீரா பண்ணுவோம் இல்லையா, கொஞ்சம் லிக்விடாகவே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணும். அது அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளே ஊறி வரும். ஸோ இப்போது நம்மளோட தேன் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஜீராலாம் இப்போ நல்லா ஊறி இருக்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.